சங்கீதம் 126 வசனம் 5-6. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான். ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கெம்பீரத்தோடே திரும்பி வருவான். இன்னைக்கு நீங்க அழுது கொண்டு இருக்கலாம், ஆனா உங்களுக்கான கெம்பீரத்தின் நாட்கள், நீங்க கண்ணீரோடு விதைத்த விதைகளை கெம்பீரத்தோட அறுக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வருகிறது. உங்களுக்குன்னு ஒரு நாள் இருக்கிறது என்பதை நீங்க மறந்துடக்கூடாது. எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த பீரியட்ல நமக்குன்னு இருக்கிற இந்த காலத்தை கவலையோட முறுமுறுப்போட ஏண்டா வாழ்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோட நம்ம போகாமல் கொஞ்சம் சகிப்புத்தன்மையோட கொஞ்சம் பொறுமையாக இதை நம்ம ஹேண்டில் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த அறுவடையின் நாட்களில் நம்மளை குறித்ததான சாட்சி சொல்லப்படும். சாட்சினா என்னங்க? நிறைய பேர் சாட்சி சொல்லுவாங்க. அது கேட்கும்போது நானும் இப்படி ஒரு நாள் சாட்சி சொல்லணும், என் வாழ்க்கையும் ஒரு நாள் சாட்சியாக மாறணும், ஒரு எக்ஸாம்பிளாக நானும் இருக்கணும், அப்படிப்பட்ட ஆசைகள் நம்ம எல்லாருக்குள்ளேயுமே மோஸ்ட்லி இருக்கும். ஒரு ரோல் மாடலாக ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னா நம்மளுடைய காலம் வரும்போது நானும் இப்படி மாறணும், நானும் இப்படி பாசிட்டிவாக பேசணும், மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும், அநேகரை தூக்கி நிறுத்தணும், இப்படிப்பட்ட ஆசைகள் இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். ஏன் அப்படின்னா, சாட்சி எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? நான் நல்லாவே இருந்தேன் அப்படிங்கிறது ஒரு சாட்சியா? இல்லை நான் இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் இருந்தேன், ஆனால் என் அப்பா ஏசு என்னுடைய சூழ்நிலைகளை மாற்றி, என்னுடைய சூழ்நிலைகளை அப்படியே தலைகீழாய் மாற்றி என்னை இப்போது சந்தோஷமாக வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையும் மாறும். இது தானங்க சாட்சி. இதை கேட்கும்போது கண்ணீரோடு இருக்கிறவங்க அவங்களுக்கு செஞ்சாங்கன்னா எனக்கும் ஏசப்பா செய்வாங்க அப்படி ஒரு நம்பிக்கை வரும். அதனால சாட்சியாக நான் இருக்கணும், மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் சிலவைகள் நடக்க தான் செய்யும். அந்த டைம் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், நம்ம கொஞ்சம் சகிக்கணும். இன்றைக்கி கர்த்தர் நம்மளோடு தெளிவாக பேசுகிறாங்க. பொறுமை, சகிப்புத்தன்மை, இது ரெண்டும் நம்ம வாழ்க்கையில் ரொம்பவே முக்கியமான ஒன்று. அவசரப்படுறதுனாலையோ அவசரப்பட்டு பேசுறதுனாலையோ எதுவும் நடக்க போகிறதில்ல. அப்படியே ஏதாவது நடந்தாலும் கூட நம்ம அவசரப்பட்டதின் நிமித்தம்தான் ஏதோ நடக்கும். பட் கர்த்தருடைய கிரியையை நம்ம அந்த இடத்துல பார்க்க முடியாது. அதனால நீங்கள் ஏதோ ஒரு கடினமான ஒரு பாதையில் போவீங்கன்னா ஏசப்பா இன்னைக்கு தெளிவாக பேசுகிறாங்க. கொஞ்சம் பொறுமையாக இரு, கொஞ்சம் சகிச்சுக்கோ. நீ கண்ணீரோடு விதைக்கிற இந்த விதைய நான் கம்பீரமாய் அறுக்க பண்ணுவேன். உன்னை குறித்ததான சாட்சி நீ இருக்கிற அந்த இடத்துல உலகமெங்கும் சொல்லப்படும். அதுக்கு நீ இப்போ கொஞ்சம் சகிக்கணும், கொஞ்சம் பொறுக்கணும். இதை மட்டும் நீ ஃபாலோ பண்ணிட்டு கொஞ்சம் அப்படியே என் கைக்குள்ளே அடங்கிற உன் வாழ்க்கையில் வரப்போகிற மகிமைக்கு இதெல்லாம் ஒரு பொருட்டாவே இருக்காது. அந்த மகிமையை உன் வாழ்க்கையில் நீ சுதந்திரிக்கும் போது இதெல்லாமே நீ மறந்துடுவ. அதனால கொஞ்சம் பொறுமையாக இருன்னு ஏசப்பா இன்னைக்கு நம்மளோடு பேசுகிறாங்க. ஏசப்பா நான் பொறுமையாக இருக்கிறேன், ஆனால் சம்டைம்ஸ் என்னை மீறி எனக்குள்ள ஒரு கோபம், ஒரு ஆத்திரம் வருது, ஏதாவது பேசிடணும் அப்படின்னு எனக்கு தோணுது, இல்லை இதை எங்கேயாச்சும் போயிடணும் அப்படின்னு எனக்கு தோணுது, எனக்கு இந்த எண்ணம் எல்லாம் வேணாம் ஏசப்பா. ஏசப்பாட்ட கேட்கலாமா? நம்மளும் மனுஷங்க தானே, எவ்வளோ நாட்கள் தான் நம்மளுக்கு அந்த ஒரு சகிப்புத்தன்மை இருக்கும். பட் ஏசப்பா அதை விரும்புகிறாங்க. நம்ம மாம்சீகமாய் மனிதர்களாக இருக்கிறதுனால ஏசப்பா கிட்ட அந்த ஹெல்ப்பை நம்ம கேட்கலாம். ஏசப்பா எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க ஏசப்பா, நான் மாம்சத்தில் எனக்கு எங்கேயாச்சும் போயிடலாமா, ஏதாவது பண்ணிடலாமா, இல்லை ஏதாவது பேசிடலாமா, என்னெல்லாமோ தோணுது. இந்த எண்ணங்கள் எல்லாம் என்னை விட்டு மாறட்டும். நான் உங்களை மட்டுமே என்னுடைய மைண்டில் வச்சுக்கணும். என்ன நடந்தாலும் இந்த சூழ்நிலை மாறும். இயேசு எனக்காக மாற்றுவாங்க, என் அப்பா எனக்காக மாற்றி தருவாங்க
அப்படிங்கிற ஒரு நிச்சயம் நமக்குள்ள வேணும். நம்ம ரீசெண்டாக தற்கொலைகள் கேள்விப்படுறோம். ஏன் தற்கொலை பண்ணுறாங்க? இப்போது இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்கள் கூட சொல்லுவீங்க, எத்தனையோ வாட்டி இந்த எண்ணம் எனக்குள்ளே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. எல்லாருக்குள்ளேயுமே அந்த எண்ணங்கள் வரும். பட் நமக்குள்ள ஒரு ஹோப் என்ன அப்படின்னா, ஏசப்பா இந்த சூழ்நிலையை மாற்றுவாங்க. இந்த எண்ணம் எப்பவும் நம்ம இருதயத்தில் இருக்கணும், நம்ம மைண்டில் எப்பவும் இருக்கணும். இந்த சூழ்நிலைகளை மாற்ற ஏசப்பாவால் முடியும். என் ஏசு சர்வ வல்லமை உள்ளவர். அது எவ்வளவு கொடூரமான ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, அந்த மனிதனை மாற்ற என் இயேசுவால் முடியும் அப்படிங்கிற ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை தான் இந்த நிமிஷம் வரைக்கும் நம்மளை வாழ வைத்து கொண்டிருக்கிறது. தற்கொலை பண்ணுறவங்க சொல்கிறது, இனிமே என் வாழ்க்கையை மாறாது, யாராலையும் இந்த மாற்ற முடியாது, இந்த வார்த்தை தான் சொல்கிறாங்க. ஆனால் நாம் சொல்ல முடியும், என் வாழ்க்கையை மாற்ற என் இயேசுவால் முடியும் என்பது. இதை ஏசப்பா ஒவ்வொரு நாளும் நம்மோடு பேசிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஒன்றும் பெரிய பரிசுத்தமானலாம் கிடையாது, பாவிகள் தான். ஒவ்வொரு நாளும் நம்ம குறை பண்ணுறோம், நம்ம தப்பு பண்ணுறோம். ஆனாலும் ஏசப்பா கிருபையாய் நம்மளை மன்னித்து, நம்ம சோர்ந்து போகும்போது, நம்மளை முடிச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம எண்ணம் வரும்போது, இல்லை இந்த சூழ்நிலை மாறும், இந்த பீரியட் கொஞ்ச நாட்கள் தான், சீக்கிரத்தில் உன் சூழ்நிலையெல்லாம் நான் மாற்றுவேன், நீ கண்ணீரோடு என் பாதத்தில் நீ அந்த விதையை நான் கம்பீரமாக அறுக்க பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தை ஏசப்பா நமக்குள்ளே விதைக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் ஏசப்பா நம்ம கூட பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த வார்த்தையை நம்ம கனம் பண்ணி, இன்னைக்கு ஏசப்பா பேசின இந்த நல்ல வார்த்தைக்காக ஏசப்பாக்கு நன்றி சொல்லலாம். உம்மை தெய்வமாக கொண்ட நான் பாக்கியம் உள்ளவள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எவ்வளவு நாட்கள் நான் என்னை முடிச்சுக்கணும்னு நினச்சேன்ப்பா, ஆனால் இன்னைக்கும் என்னை நீங்கள் உயிரோடு வச்சிருக்கிறீங்க, அதற்காக உங்களுக்கு நன்றின்னு சொல்லுங்கள். இந்த வார்த்தைக்காக உங்களுக்கு நன்றின்னு சொல்லுங்கள். நீங்கள் உண்மையாக அப்பாவை பார்த்து அந்த உள்ளம் உடைஞ்சு நன்றி சொல்கிறீங்க பாருங்க. இந்த நேரத்திலேயே ஏசப்பா உங்களுடைய இருதயத்தை சரி பண்ணுறாங்க, உங்களுடைய காயங்களை ஏசப்பா கட்டுறாங்க. நீங்கள் எந்தெந்த விஷயத்தில், எந்தெந்த இடங்களில், யார் யாருக்கு முன்பாக அந்த தலை குனிஞ்சு கண்ணீரோடு நீங்கள் ஏசப்பான்னு அவரை நினச்சி விதைச்சிங்களோ, அதோடைய பலனை சீக்கிரத்தில் பார்க்க போகிறீங்க. இருதயத்தில் கையை வச்சு பேச போகிறோம். நான் கடந்து போன இந்த பாதை ரொம்ப கடினமான பாதை தான். நான் இப்போ போயிட்டுருக்கிற பாதை கூட ரொம்ப கடினமான பாதை தான். ஆனால் ஏசப்பா என் கூட பேசிட்டாங்கல்ல, நான் கண்ணீரோடு விதைக்கிறேன், நான் ஒரு நாள் கம்பீரமாய் அறுப்பேன். இந்த வாழ்க்கை மாறும், என்னுடைய வாழ்க்கை மாறும்னு சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிறவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஒரு நாள் உங்கள் வாழ்க்கை மாறதான் போகுது. எந்தெந்த இடங்களில் கண்ணீரோடு நடந்து போனேனோ அந்தந்த இடங்களில் சந்தோஷத்தோட சிரிச்சிட்டே நான் நடந்து போவேன். சொல்லுங்கள், அந்த இடத்தை அப்படியே மைண்டுக்கு கொண்டு வாங்க. அந்த மனிதர்களுக்கு முன்பாக என் அப்பா என்னை கம்பீரமாக நடந்து போக பண்ணுவார்னு சொல்லுங்கள். அப்படியே ஏசப்பா உங்கள் வாழ்க்கையை கம்பீரமாய் அறுக்க பண்ணுவாராக. கொஞ்சம் சகிச்சுக்கோங்க, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. கம்பீரமாய் அறுக்கிற அந்த பீரியட் உங்கள் வாழ்க்கையில் வரும். அந்த டைம் ஒரு நாளும் நமக்குள்ள பெருமை வரக்கூடாது, மற்றவர்களை இழிவாய் பார்க்கக்கூடாது, மற்றவர்களை இழிவாய் பேசக்கூடாது. ப்ரிப்பேர் மீ லார்டுன்னு சொல்லுங்கள். எவ்வளோ தூரம் நான் தாழ்மையாக இருக்கணுமோ அவ்வளோ தூரம் நான் தாழ்மையாக இருந்து, எனக்கு தீமை செய்தவர்களுக்கு கூட நான் நன்மை செய்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்கன்னு நம்ம கேட்கலாம். ஏசப்பா அப்படிப்பட்ட இருதயத்தை நமக்கு தருவாராக. கண்ணீரோடு விதைத்த நீங்கள் கம்பீரமாய் அறுக்க போகிறீங்க. சீக்கிரத்தில் நடக்க போகுது. இந்த மாதம் கர்த்தர் அதுதானே நம்மளோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். சீக்கிரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஆமென். ஹாவ் அ பிளஸர்ட் டே. காட் bless you.